கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. இந்த வேளையில நம்ம வீட்டுல எல்லாரும் வீட்டுல நிறைய பேர் வீட்டுல ஒரு போர்டு போட்டு வச்சுக்கிறாங்க. என்னன்னா, கிரைஸ்ட் இஸ் தி ஹெட் ஆஃப் மை ஹவுஸ் சொல்லி ஒரு போர்டு வச்சுக்கிறாங்க. நிறைய பேர் வீடுகளில் இருக்கும்னு நினைக்கிறேன். அது உண்மைதானா? இயேசு நம்ம வீட்டுக்குள்ள இருந்தா, உண்மையா நம்ம தலைவராக இருந்தா, நம்ம வீட்டுல பிரச்சனை, கவலை, கண்ணீர் இருக்கவே இருக்காது. அவர் மட்டும் அதிகாரியா இருந்தா வீட்டுடைய துக்கம் எல்லாமே மாறிடும். யவீர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வீட்டுல ஒரு 12 வயசு சிறுமி இருந்தா. அந்த பெண்ணு திடீர்னாச்சு இறந்து போச்சு. அப்போ பார்த்தாரு, ஒரு எங்க ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்துருக்கோம். எல்லாம் விருக்கப்பட்டு வந்து போய் பார்த்தா என்ன ஆச்சுன்னா, டாக்டருங்கெல்லாம் முடியாது, கெத்துன்னு போடுன்னு சொல்லிட்டுருப்பாங்க. அதனால அவர் என்ன பண்ணாரு, இது என்ன அவர் என் பிள்ளை செத்துப்பானா எப்படின்னு இயேசு பற்றி கேள்விப்பட்டு, இயேசு பிடிச்சா முடிஞ்சு போகுது சொல்லிட்டு இயேசுகிட்ட ஓடி, நீ கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும், அண்ணா அவஸ்தியா இருக்கிறான்னு சொன்னா, அதுக்குள்ள அவர் வர்றதுக்குள்ளயோ அந்த பெண்ணு செத்தே போயிட்டா. எல்லாம் ஒரே அழுதுங்கிறாங்க, ஓன்னு அழுதுங்கிறாங்க. அப்படி அழுது நிற்கும் போது என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, இயேசு வந்தார். முதல்ல இந்த அழுகுறாங்க பாரு, அவங்களெல்லாம் வெளியே தூத்துனார். அவரு யோசித்தாரு, எல்லாம் சேர்த்துக்கிட்டடி என் பொண்ணு உயிரோட இருந்தா போதும். அவரு ஒன்றும் சாகலை, அந்த பெண்ணு சாகலை, உயிரோடு தான் இருக்குதுன்னா சிரிக்கிறாங்க. வேற இந்த சிரிக்கிறாங்க, கிண்டல் பண்றாங்க, துக்கப்படுற மாதிரி ஆக்ட் பண்ணி அழுகுறாங்க. இவங்களெல்லாம் முதல்ல வெளியில அனுப்புன்னு சொன்னாங்க. நடிக்கிறாங்க, எல்லாரையும் வெளியில அனுப்பிச்சிட்டாரு. வந்த உடனே என்ன ஆச்சுனாக்கா, அந்த செத்து போன பொண்ணு உயிரோடு இருந்ததுக்கு மரணம் போய் ஜீவன் வந்துடுச்சு. இயேசு நம்ம வீட்டுல இருக்குமானா துக்கம், கண்ணீர், கவலை, பாரம், மரணம் எல்லாம் மாறி கத்த ஜீவன் கொடுக்க வல்லவராக்க, சமாதானம், சந்தோஷம் கொடுக்க வல்லவராக்க. இப்போ இந்த இயேசு ஊழியம் செய்த நாட்கள்ல இந்த கப்பர்நகூம்ல தான் ரொம்ப ரொம்ப ஊழியம் செய்ததான் நம்ம பார்க்கிறோம். இந்த கப்பர்நகூம் அதிகமா அற்புதம் செய்தார். அங்கதான் இது அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஷெல்டர் பிளேஸ் மாதிரி கப்பர்நகூம். அப்போ இயேசு வந்தார். அவங்க வீட்டுக்கு வந்த பிறகு இந்த மார்க்கு 2ஆம் அதிகாரத்துல இதை பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரத்துல 1-12 நம்ம பார்க்கிறோம். இங்க பார்க்கும்போது கப்பர்நகூம் வீட்டுல இருந்தாரு. அது இயேசு வந்தாலும் எங்க ஜனங்க ஃபுல்லா வந்துடுவாங்க. ஏன்னா அவர் எவ்வளவு அற்புதங்க, அடையாளங்க, வசனம் சொல்றது எல்லாமே ஆசீர்வாதமா இருக்கும். இப்போ எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த கப்பல் நமக்கு சில நாளுக்கு பிறகு போனா அவர் வீட்டுல இருக்கிறாரு என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு என்ன பண்ணாங்க, கூட்டமா சேர்ந்துட்டாங்க. இப்போ நம்ம வீட்டுல இயேசு இருந்தா நம்ம வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா இயேசு இருந்தா அற்புதம் நடந்துச்சு, சந்தோஷம், சமாதானம், ஆலோசனை எல்லாம் கொடுத்தாரு. அதனால எல்லாம் வருவாங்க. நம்ம வீட்டுல கர்த்தர் தலைவரா இருப்பாப்பான்னா கண்டிப்பா, ஏதாவது இன்னும் விதமா சொல்லலாம், இயேசு நம்மோட கூட இருப்பாரான்னா நம்ம ஜெபித்தா கூட கர்த்தர் அற்புதம் செய்யறாரு. அப்போ என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு கஷ்டத்துல, துன்பத்துல, வேதனைத்துல தேடின்னு வருவாங்க. அப்போ இவங்க அதான் ஒரு ஆசீர்வாதம். கர்த்தர் நம்ம வீட்டுக்கு, ஜனங்க நம்ம வீட்டுக்கு வர்றது ஒரு பெரிய ஆசீர்வாதம். பைபிள படிக்கும்போது யாக்கோபுடைய மாமா லாபான் சொன்னான், நீ எங்க வீட்டுல இருக்கிறதுனாலதான் எங்களுக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் வந்துச்சு. பாருங்க, இயேசு நம்மோட கூட இருந்தா நம்ம வீட்டுக்கு ஆசீர்வாதம். மற்றவங்க பார்க்கறவங்க சொல்லுவாங்க, உன் கூட இயேசு இருக்கிறாரு, அதான் உனக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் சொல்லுவாங்க. அதே மாதிரி போத்திபாரு கிட்ட வித்துட்டாங்கல்ல யோசேப்பு சொன்னாரு, அவர் சும்மா அடிமையா தான் வித்தாங்க. ஆனா அங்க போனா அவர் என்ன செய்தாலும் சக்சஸ்ஃபுல், எல்லாமே நல்லா நடக்குது. அதை பார்த்தோன்னே எஜமான் சொன்னாரு, பார், இப்ப நீ யோசேப்பு உன் கூட கத்திருக்கிறாரு, அதனால்தான் நீ எது செய்தாலும் வாய்க்குது, ஆனா நீ அதிகாரம் இருந்தது யோசேப்பு கொடுத்துட்ட. அப்போ நம்ம இயேசு தேவன் நமக்கு துணையா இருப்பாரா, உண்மையா இயேசு நம்ம குடும்ப தலைவரா இருப்பாரானா, துணையா இருப்பாரானா, கஷ்டத்தில் உள்ளவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வருவாங்க. வராங்களா? வீட்டு பாருங்க, கஷ்டப்படுறவங்க, வேதனைப்படுறவங்க, தள்ளியில பிரச்சனைகள் எல்லாம் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. ஏன்னா நம்ம வீட்டுக்கு அவங்க சந்தோஷம், சமாதானம் இது கிடைக்கும்னு அவங்க தெரிஞ்சு ஆசீர்வதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்ம வீட்டை தேடி வருவாங்க. அடுத்தபடி பார்க்கும்போது இந்த மார்க்கு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேக கூடி வந்தார்கள்.
அவளுக்கு வசனத்தை போதித்தார். இயேசு நம்ம வீட்டுல இருப்பாரானா ஜனங்க நிறைய பேர் வருவாங்க. அது மட்டும் இல்ல, கர்த்தர் அவரு வசனத்தை போதிக்கிறாரு ஜனங்களுக்கு. வந்த உடனே வாங்க உனக்கு என்ன வியாதி எல்லாம் அப்படி செய்யறதே இல்லை. எப்பவுமே இயேசு வசனத்தை போதிப்பார். நம்ம கூட நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் நம்ம அவங்களுக்கு சத்தியம் சொல்லணும், வசனத்தை போதிக்கணும். இப்போ இயேசு நம்ம வீட்டுல இருந்தா கண்டிப்பா அந்த வீட்டுல என்ன இருக்கும்னா, இந்த வசனம் ஒரு ஜீவ ஆகாரம் நிரம்பி இருக்கும். ஜீவ ஆகாரம் பூர்த்தியா இருக்கும்போது கண்டிப்பா நம்ம வீட்டுல சரீர பிரகாரமான ஒரு ஆகாரங்களும் குறையாது இருக்கும். வசனம் முதலாவது தேவன் ராஜ்யத்தை நீதி தேடுங்க, அப்படி இவங்களெல்லாம் கூட கொடுக்கப்படும் வசனம் உண்டு. இப்போ நீங்க கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து கர்த்தரை பற்றி மற்றவங்க வசனம் சொல்லி நீ செய்யும்போது, இந்த ஆத்மீய ஆகாரத்தை கொடுக்கும்போது உங்களுக்கு பூர்த்தியான சரீர பிரகாரமான ஆகாரத்தை கூட கர்த்தருக்கு வீடு நிரம்ப கொடுப்பார். அதுல சந்தேகமே இல்லை. பாருங்க, எகிப்து தேசத்துல யோசேப்பு இருந்தான். யோசேப்பு இருந்த போது என்ன நடந்துச்சுன்னா, எல்லா தேசத்திலும் ஒரே பஞ்சம், ஆகாரமே இல்லை, தானியமே இல்லை. ஆனா எல்லா தேசத்துல இருந்து எங்க வந்தாங்க? எகிப்துக்கு வந்தாங்க. இதுக்கு வந்ததுக்கு காரணம் என்னன்னா, யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதித்ததுனால, யோசேப்போட கர்த்தர் இருந்ததுனால என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, அநேகருக்கு ஆகாரம் கொடுக்க முடியாத ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாக கர்த்தர் நடத்தினார். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, வசனத்தை நம்ம போதிக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்னொரு காரியம் பாருங்க, உபாகம் 6:4. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அதுல 6:5, உபாகம் 6:5, உன் தேவனாகிய கர்த்தருக்கு உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. நான் இன்று உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் இருக்க கடவுது. அதை மட்டும் உபாகம் 6:7, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. பாருங்க, இப்படி செய்யணும் நம்ம வீட்டுல. அப்பதான் அது ஆசீர்வாதம். வீட்டு தலைவர் போர்டு போட்டா போதும் இல்லை, நீங்க வீட்டுல பிள்ளைகள் சொல்றீங்களா, வீட்டுல யாரும் உறவினர் வந்து அவங்க இயேசு பற்றி சொல்றீங்களா, இல்லை உங்க பிள்ளைங்களுக்கு உட்காரும் போது, எழுதிக்கும் போது, நடக்கும் போது இயேசுவை பற்றி சொல்லணும். இது கர்த்தர் ரொம்ப நம்மளுக்கு எதிர்பார்க்கிறேன். இப்போ சின்னதுல இருந்தே இந்த பிள்ளைகள் அப்படி வளரும் போது உண்மையாவே இந்த பிள்ளைகள் இன்னைக்கோ ஒரு சாட்சி கேட்டேன், பெரியவங்க ஆகும்போது பெரிய ஆசீர்வாதம், பெரிய படிப்பு, அந்த மாதிரி நிலைமைக்குள்ள கர்த்தர் நடத்துறார். அதனால நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, என்ன கேட்டாங்க, உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் பிள்ளைகளுக்கு நம்ம போதிக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். மார்க்கு 2:3. அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். இப்போ உன் வீட்டுல இயேசு இருந்தா உன் ஜபத்தாக மற்றவங்க கர்த்தர் பதில் கொடுப்பார். உன் வீட்டுல உன்னோட இயேசு இருப்பாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? எல்லாத்துல வருவாங்க. அந்த வீட்டுல ஒரு அம்மா இருக்கிறாங்க, அந்த வீட்டுல ஒரு ஐயா இருக்கிறாரு, அவங்க ரொம்ப நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க ஜெபம் பண்ண என்ன வியாதி நல்லா இருக்குதுன்னா கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, இந்த கப்பல்ல கோம்பல்ல அந்த வீடுகளை வந்து என்ன பண்ணாங்க, ஜெபம் பண்ணது போல என்ன பண்ண நம்ம வீட்டுக்கு வருவாங்க. நம்ம வீட்டுக்கு வந்தா என்ன பண்ணுவோம், எல்லாம் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அவங்களுக்கு ஒரு ஜபத்துல ஒரு கஷ்டத்தெல்லாம் மாற்றுவார். ஒருவேளை பண கஷ்டத்துக்கு வரலாம், இல்லைன்னா ஆகாரம் இல்லாத ஏதோ தேவையில் இருக்கிற மக்கள் வந்து இப்படியெல்லாம் இருக்குதுன்னு வீட்டுக்கு வரான்னு வச்சுங்க, அவங்களுக்கெல்லாம் நீ ஜெபம் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பா அது ஆசீர்வாதம். இன்னொரு வசனம் சொல்லப்பாரு காரியம், வீட்டுக்கு நீ வீட்டுக்கு வரணும்னு மட்டும் இல்லை, உண்மையா உன்னோட கத்திருந்தா, வீட்டுல கத்திருந்தா, ஏதோ ஒரு தேசத்துல இருந்து ஒரு நம்பர் வாங்கி போன் பண்ணுவாங்க. போன் பண்ணா நீ அவங்களுக்கு உண்மையா நீ ஜெபம் பண்ணும்போது, கர்த்தர் உன்னோடு இருக்கும்போது, எத்தனையோ 1000 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுப்பார். காரணம் நம்மோடு இயேசு இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். யோபு ஒரு காரியத்தை சாட்சியா சொல்றாருப்பாங்க. யோபு 29:4, தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. 29:5 யோபு, அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார், என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள். அவ்வளோ ஆசீர்வாதம். அப்பெல்லாம் என்ன அர்த்தம்னா, தேவ செயல், தேவ ரகசிய செயல், தேவனோட உறவு யோகோடு இருந்ததுனால அவங்க வீட்டு மேல என்ன இருந்துச்சுன்னா, ரகசிய செயல்னா கர்த்தரோட ஃப்ரெண்ட்ஷிப், கர்த்தரோட ஐக்கியம் இருந்துச்சு. உன்னோடு இருக்குதா, கர்த்தரோட ஐக்கியமா இருக்கியா, அப்படி ஐக்கியமா இருந்தா
யோபு வீட்டை கத்தர் ஆசீர்வதிச்சது போல உங்க வீட்டையும் கத்தர் ஆசீர்வதி, தேவையெல்லாம் சந்திப்பார். யோபு எது செய்தாலும் சக்சஸ். அப்போ அவங்க பிள்ளைங்க எல்லாம் சுற்றிலும் இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, அது எல்லா காரியத்தையும் கத்தவே செய்தாரு. இந்த வாலிபர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, யோபை பார்த்தாக்கா எதிர போக மாட்டாங்க, ஒழிஞ்சுக்குவாங்க போய் பார்த்து. ஏன்னா அந்த ரகசிய செயல் கத்தரோட ஃப்ரெண்ட்ஷிப் அவரோடு இருந்ததுனால ஒழிஞ்சுக்குவாங்க. பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, எழுச்சி நிற்பாங்க. யோபு போனா எழுச்சி நிற்பாங்க. பாருங்க, இதெல்லாம் காரணம் என்னன்னா யோபுக்கும் கத்தருக்குள்ள உறவு தான் ரொம்ப முக்கியமான. அதனால இயேசு நம்மோட கூட இருப்பாங்க அப்படின்னா நம்ம அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பது நிச்சயம். அது உங்களுக்கு தேவையா? யார் எப்படி போனா என்ன யோசிக்காதீங்க. உங்க கூட கத்தர் இருப்பாரானா கண்டிப்பா நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க. அதுல இந்த மார்க் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நம்ம படிக்கும்போது, இயேசு அவனுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஜனங்க வந்துட்டாங்க ஃபுல்லா. ஒரு திமிர்வாதக்காரனை இட்டு வந்துட்டாங்க. அவரு நடக்க மாட்டார். நடக்க என்ன பண்ணாரு, ஒரு பெட்ல வச்சு அப்படியே கொண்டாந்து கிட்ட உள்ள போறதுக்கு வழி இல்லை, அவ்வளவு ஜனங்க ஆயிட்டாங்க. உடனே என்ன பண்ணாங்க, மேல் தட்டை பிரிச்சுட்டு அப்படியே பெட்டோட இறங்கிட்டாங்க உள்ள. ஏசு இருக்கிற நடுவுல வந்து இறங்கின உடனே கத்தர் என்ன பண்ணாரு பாருங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம வந்து கத்தரோடு இணைந்து கத்தரோடு இருக்கும்போது அது என்ன பண்ணுவாங்க, அந்த விசுவாசத்துல குழந்தை இறங்கிட்டாங்க. உள்ள வரணும் ஒன்றும் கேட்கல, தட்டோட கழட்டிட்டாங்க, உள்ள இறங்கிட்டாங்க. அதுல என்ன இருக்குது வசனா, அந்த 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு என்ன பண்ணாரு, அந்த வீட்டுல வந்து அந்த வீட்டுல கட்டில வந்து இறக்குன அந்த ஆளை வந்து என்ன பண்ணாரு, உடனே என்ன ஆயிடுச்சு, சோகம் கிடைச்சிச்சு. இயேசுவால சோகம் கிடைச்சது. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, கத்தர் விசுவாசத்தை பார்க்கல. நம்ம விசுவாசம் மட்டும் நமக்கு இருக்குமானா எந்த காரியத்தையும் அவரால் செய்ய முடியும். இது எப்படி நடக்கும், இது நடக்குமான்னு யோசிக்காதீங்க. நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் வசனத்திற்கு. அதனால விசுவாசிக்கும் போது அந்த கத்தர் வந்து என்ன பண்ணுவாரு, நம்ம காரியங்கள்லாம் கத்தர் கண்டிப்பா செய்வார். அது மட்டும் இல்ல, நம்ம வீடுகள்ல கத்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். இன்னொரு விஷயம்னாக்கா, இந்த கஷ்டத்துல துன்பத்துல இருக்கிற மக்கள்லாம் செபிக்கும் போது அவங்களுக்கு கத்தரு விடுதலை கொடுக்கிறார். அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம், இந்த மார்க் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், இயேசு அவர் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். பாவம் மன்னிக்கப்பட்டது ரொம்ப விசேஷமான காரியம். யாராலும் மன்னிக்க முடியாது, இயேசுவால் தான் மன்னிக்க முடியும். பாவம் நான் செய்யறேன்னு யாரும் சொல்லவும் முடியாது. எப்படியோ ஏதோ ஒரு பாவம் தெரிஞ்சோ தெரியாது செய்திருப்பீங்க. இந்த பாவத்தை மன்னிப்பு நீ எங்க போனாலும் மன்னிப்பு கிடைக்காது, இயேசுவால் தான் முடியும். இவன் வந்து குழந்தை இறக்கணும் உடனே கத்தனை சொன்னாரு, உன் பாவம் மண்ணுக்கு மன்னிக்கப்பட்டது. இப்போ உடனே கத்தர் அவங்க அந்த சுகமும் கிடைச்சிச்சு, இந்த மன்னிப்பு கத்தர் கொடுத்தாரு. அதனால நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் இந்த சாபங்க மாறி கத்த என்ன பண்ணுவாரு, வீட்டுல சாபமா இருக்குதா, எப்பப்பாவது பிரச்சனையா, சாபமாவே இருக்குதா, இயேசு கிட்ட வாங்க, இயேசு கண்டிப்பா உங்க சாபத்தை மாற்றுவாரு, வேதனைய வியாதியை மாற்றுவாரு, ஆரோக்கியத்தை சுகத்தை கொடுத்தது மட்டும் இல்ல, உங்க பாவத்தை கத்தல் மன்னிப்பாரு. அதனால அவர்கிட்ட வரும்போது இயேசுவே நான் பாவின்னு கேட்டா போதும், ரத்தத்தினால கழுவுன்னு கேட்டா கழுவாரு, பாவத்தை மன்னித்து நம்ம என்ன பண்ணுவாரு, இருதயத்துல நம்ம வீட்டுல வந்து தங்குவார். அதுல மார்க் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்க்கும்போது, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று. பாவம் மன்னிக்கப்படுத்துச்சோ, பாவம் மன்னிக்கிட்டாரு. உன் படுக்கை எடுத்து நடன்னு சொன்னா நான் எழுந்து நடக்கணும். இயேசு வீட்டுல இருப்பாரானா அற்புதம் நடக்கும். இது நடக்காதுன்னு யோசிக்காதீங்க. எப்பேற்ற காரியத்தை இயேசு என்ன பண்ணுவாரு, அற்புதம் செய்வார். எங்க வீட்டுல இயேசு இருக்கிறாரான்னு மட்டும் பாத்துங்க, கண்டிப்பா என்ன பண்ணுவாரு, பாவத்தை மன்னித்து ஆண்டவர் என்ன உங்க பாவம் மட்டும் இல்ல, வீட்டு யாரு தேடி வராங்க அவங்க பாவத்தை மன்னிக்கிறது மட்டும் இல்ல, அவங்க கத்தனை போடுற வியாதியிலிருந்து சொல்லுவாங்க. இது எப்பேற்ற வியாதி அவங்க சரி, இது மனுஷனால முடியாது, எட்டுன்னு போயிடுங்கன்னு சொல்லிடுவாங்க டாக்டர். எங்களால முடிஞ்ச ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டோம், எங்களால முடியாது, நீங்க வீட்டுக்கு எட்டுன்னு போங்கன்னா வீட்டுக்கு எட்டு போய் என்ன பண்றது, டாக்டரே முடியலாம். இயேசு கிட்ட வந்தா டாக்டர் முடியாதுன்ற கேஸ் எல்லாம் கத்தர் படிப்புள்ள சுகத்தை விடுதலை வைத்து ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்கு ஒரு வல்லவராக இருக்கிறார். அது மட்டும் இல்ல, இதுல வந்து 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லோருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லோரும் ஆச்சரியப்பட்டு
நம்ம ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இப்போ இதெல்லாம் நமக்கு என்ன தெரியுதுன்னா, அவர் அற்புதம் செய்ததுனால அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்துட்டான். பாவமும் மன்னிக்கப்பட்டுருச்சு. அது மட்டும் இல்ல, எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. ஆச்சரியப்பட்டு ஒரு நாள் இந்த மாதிரி செய்யல, படுக்கை கொண்டாந்து இறக்குனாங்க, பாவம் மன்னிக்கப்படுது, படுக்கை எடுத்துன்னு போனா போயிருக்கிறாங்க. இதுதான் இது ஜனங்களுக்கு ஒரே ஆச்சரியம் ஆயிடுச்சு. அதனால இந்த மாதிரி காரியம் நம்ம வீட்டுல நடக்குமானா உன்னால தேவனுடைய மகிமை வரும், மகிமை வரும். இயேசு நம்மோடு இருக்கும்பொழுது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அது மட்டும் இல்ல, வீட்டுல ஜென்ம பாவம், கர்ம பாவம், பாவத்து மேல பாவம், கர்ம சாபத்து மேல சாபம் இருக்குதுன்னா, இயேசு வந்தாருன்னா, நம்மக்குள்ள இயேசு இருந்தாருன்னா, நம்ம ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணுவாருன்னா, இந்த எல்லா சாபத்தையும் மாற்றி கர்த்தர் நம்ம மட்டும் நமக்கு மட்டும் சாபத்தை நீக்கிறதுல வருந்து ஜெபிக்கிறவங்களுக்கு சாபத்தை நீக்குவாரு, ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. அது மட்டும் இல்ல, அவரு உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமா மாற்றுவார். ஒரு காரியம் பாருங்க, வெளிப்படுத்தும் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். கர்த்தர் எங்க நிற்கிறாராம்? வாசப்படியில் நின்று தட்டுறார். ஒவ்வொரு கதவையும் தட்டுறாரு. கதவுனா வீட்டு கதவு மட்டும் நினைக்காதீங்க, அந்த இருதய கதவை தட்டுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு கஷ்டம் பிரச்சனை வருதுன்னா என்ன சோர்ந்து போகாதீங்க, இருதய கதவை தட்டுறாருன்னு அர்த்தம். உடனே இயேசுவே என் உள்ளத்துல வாங்க, குறையெல்லாம் மன்னிங்க, என் பாவத்தெல்லாம் மன்னிங்க, உங்க சாபத்தெல்லாம் மாற்றுங்க கேட்டு பாருங்க. இந்த நாளிலே உங்க சாபம் எல்லாம் கர்த்தர் அற்புதமா நடத்துவார். எவ்வளோ நான் சாட்சி சொல்ல முடியும், நேரம் இல்லை. அவ்வளவு காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவர். அதனால கண்டிப்பா உன்னுடைய பாவம் சாபம் மட்டும் இல்லை, உன் வீட்டுக்கு வர்றவங்க நீ இயேசு உன்னோடு இருக்கும்போது அவங்க சாபம் எல்லாம் மாறும். நம்ம செய்ய வேண்டியது, இயேசுவே உள்ளத்துல வாங்க, இயேசுவே இல்லத்துல வாங்க நம்ம கூப்பிடணும். அவரு கதவை தட்டி கொண்டு நிற்கிறார். அவர் அழைக்கும் போது நம்ம வீட்டுல வந்தாருன்னா, இப்ப நம்ம பார்த்த மாதிரி என்ன போகும்? பாவம் போகும், சாபம் போகும், மரணம் போகும், எல்லாத்துலயும் ஜெயம், எல்லாத்துலயும் வெற்றி, எல்லாத்துலயும் சந்தோஷம், சமாதானம் எல்லாமே கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் இல்லையேன்னு கவலைப்படாதீங்க. இயேசு ரெடியா உங்க கதவை தட்டுறாரு. நான் வரேன், வீட்டுக்கு வந்து தங்குறேன் சொல்லி கர்த்தர் கேட்கிற. கண்டிப்பா அவர் கூப்பிட்டு பாருங்க. அவர் வந்தாலே உங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, உங்க குடும்பம் ஆசீர்வாதம், உங்க மூலமா அநேகர் ஆசீர்வதிக்கணும். இந்த ஜெபமெல்லாம் எங்களை நெசிதான பரம்பிதாவே, நல்ல வேலைக்காக நான் கேட்டு ஐயா. கஷ்டத்துல, துன்பத்துல, பாடல, வேதனையில, ஆண்டவரே வியாதியில, சாபத்துல இருக்காங்கப்பா. அதுக்கு ஒரு வழியே இல்லை, இதுக்கு எங்களுக்கு அது எப்படி நாங்க வெளியில வர்றதுக்கு வழியே இல்லைன்னு தவிச்சு கொண்டிருக்காங்கப்பா. இந்த வேலையில கத்தாவே சோத்திருக்கேன். வாசம் கொண்டு எங்களோட பேசுறீங்க, அதை தான் சோத்திருக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, வீட்டு தலைவர் இயேசு நாங்க போடுறது பெருசு இல்லப்பா. உள்ளத்துல உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள, எங்க இல்லத்துல ஏற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. நீங்க எங்க வீட்டுல, எங்க இருதயத்துல வீட்டுல இருப்பீங்கன்னா உண்மையாவே கத்தாவே சோத்திருக்கிறேன் ஐயா. ஆண்டவர் உண்மையா கத்தாவே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இந்த எல்லா சாபமும் எல்லாம் மாறி ஆசீர்வாதத்தை கட்டுறீங்கப்பா. நானும் எங்க வீட்டாரும் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கு. எனக்கு உதவி, கஷ்டம் பாரத்தை எல்லாம் மாற்றி சந்தோஷம் சமாதானத்தினால் நிரப்புங்க, அற்புதம் செய்யுங்க. நான் மகிழ்படுத்திக் கொள்ளுங்க. பெரிய காட்சி இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். God bless you.